வணக்கம். உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கவர்மெண்ட்ல இருந்து பணம் வரப்போகுதுன்னு இப்ப நிறைய செய்திகள் சுத்திட்டு இருக்கு இல்லையா? குறிப்பா இந்த 11,000 ரூபாய், 12,000 ரூபாய் கணக்கெல்லாம் என்னடா இதுன்னு நம்மள ரொம்பவே குழப்ப வைக்குது. சரி வாங்க, இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற உண்மை கதை என்னன்னு இன்னைக்கு நாம தெளிவா பாத்திரலாம். நீங்க சமீபத்துல கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். நிஜமாவே நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அரசாங்கம் பணம் அனுப்ப போகுதா? வாங்க, இந்த கேள்விக்கான பதில நாம சேர்ந்து இப்ப கண்டுபிடிக்கலாம். சரி, இந்த பெரிய நம்பர்ஸ ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். 11,000 ரூபா, 12,000 ரூபான்னு காதுல விழுற இந்த தொகைகள்ல எது வெறும் வதந்தி, எது அரசாங்கத்தோட உண்மையான திட்டம்னு நாம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த 12,000 ரூபாய் கதைக்கு வருவோம். இது ஒரு பெரிய மெகா பேக்கேஜ்னெல்லாம் சொல்றாங்க. ஆனா நிஜமாவே இது எல்லாருக்கும் கிடைக்க போற ஒரு புது பண உதவியா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் விஷயம் இருக்கா? வாங்க பார்க்கலாம். வதந்தி என்ன சொல்லுதுன்னா, எல்லாருக்குமே 12,000 ரூபாய் கிடைக்க போறதாம். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு புது பண உதவி திட்டமே கிடையாதுங்க. இது ஏற்கனவே இருக்கிற சில ஸ்கீம்ஸோட பாக்கி தொகைய, அதாவது பெண்டிங் டியூஸ ஒன்னா சேர்த்து கொடுக்கலான்னு ஒரு யோசனையில இருக்கு. அவ்வளவுதான். அதுவும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சொல்லப்போனா அந்த 12,000 ரூபாய் தொகுப்புல பிஎம் கிசான், உஜ்வாலா கேஸ் சப்சிடி, உரம் மானிய மாதிரியான திட்டங்களோட பாக்கிய தொகை அடங்கும்னு தான் பேசிக்கிறாங்க. அதனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாருக்குமான புது பணம் இல்ல. ஏற்கனவே இருக்கிற பயனாளிகளுக்கு சேர வேண்டிய பாக்கிய பணத்தை ஒன்னா கொடுக்கறதுக்கான ஒரு யோசனை, அவ்வளவுதான். சரி, வதந்திகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்ப கன்ஃபார்மான உண்மையான திட்டம் என்னங்கிறத பாப்போம். இதுதான் நீங்க உண்மையிலேயே கவனம் செலுத்த வேண்டிய அந்த 11,000 ரூபாய் உதவி திட்டம். இந்த உண்மையான திட்டத்தோட பேரு பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, சுருக்கமா PMMY 2.0. இது நம்ம மத்திய அரசு கர்ப்பிணி பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் உதவுறதுக்காகவே கொண்டு வந்த ஒரு முக்கியமான நிதி உதவி திட்டம். ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, இந்த திட்டத்தின் கீழே தகுதியுள்ள ஒரு குடும்பம் 2 குழந்தைங்க வரைக்கும் மொத்தம் 11,000 ரூபாய் வாங்க முடியும். இப்போ இந்த பணம் எப்படி பிரிச்சு கொடுக்கப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்க முதல் குழந்தைக்கு, அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 5,000 ரூபாய் உதவி கிடைக்கும். ஆனா இது ஒரே ஷாட்ல வராது, 3 தவணையா பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த 5,000 ரூபா ஒரேடியா வராது. முதல்ல நீங்க கர்ப்பமா இருக்கிறத அங்கன்வாடியில பதிவு செஞ்சதும் 1,000 ரூபா கிடைக்கும். அப்புறம் 6 மாசம் கழிச்சு 2,000 ரூபா. கடைசியா குழந்தை பிறந்து முதல் தடுப்பூசியெல்லாம் போட்ட பிறகு மீதி 2,000 ரூபா கொடுப்பாங்க. சரி, இப்போ 2வது குழந்தைக்கு வருவோம். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இருக்கு. உங்க 2வது குழந்தை ஒரு பெண் குழந்தையா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த 6,000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும். முதல் குழந்தைக்கு கிடைச்ச மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல இல்லாம இந்த 6,000 ரூபாய் முழுசும் ஒரே தடவையா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நேரா வந்துடும். பெண் குழந்தைகளின் பிறப்பை ஊக்குவிக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம்னே சொல்லலாம். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த திட்டத்துல பயன்பெற யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு, அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும், வாங்க பார்க்கலாம். இந்த திட்டத்துக்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க SC/ST சமூகத்தைச் சேர்ந்தவரா இருக்கலாம், இல்ல 40% மேல மாற்றுத்திறனாளியா இருக்கலாம். உங்ககிட்ட ஈஷம் கார்டு இருந்தாலோ அல்லது உங்க குடும்பத்தோட வருடாந்திர வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கும் கம்மியா இருந்தாலும் கூட நீங்க தகுதியானவர் தான். இந்த மாதிரி பல கேட்டகரியில ஏதாவது ஒண்ணுல நீங்க வந்தா போதும், அப்ளை பண்ணலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. மத்திய மாநில அரசுலயோ இல்ல பொதுத்துறை நிறுவனங்கள்லயோ பெர்மனன்ட் வேலையில இருக்கிற பெண்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ரெடியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமா அம்மாவோட ஆதார் கார்டு, அவங்களோட பேங்க் பாஸ்புக், அப்புறம் தாய் சேய் நல அட்டை, அதாவது MCP கார்டு. இது 3 ரொம்ப அவசியம். சரி, இப்ப தகுதியும் இருக்கு, தேவையான டாக்குமெண்ட்ஸும் கையில இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த பணத்தை பெற எப்படி அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, உங்க பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடி மையத்துக்கு நேரா போய் அவங்க உதவியோட அப்ளை பண்ணலாம். இல்லனா நீங்களே வீட்ல இருந்தபடியே கவர்மெண்டோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி. சிம்பிளா ஒரு 4 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, உங்க மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. அடுத்து உங்க பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 3வதா டேட்டா என்ட்ரி ஆப்ஷன்ல பெனிஃபிஷியரி ரெஜிஸ்ட்ரேஷனை செலக்ட் பண்ணி உங்க டீடைல்ஸை அப்லோட் பண்ணுங்க. கடைசியா எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணா போதும். அவ்வளவுதான். நிறைய பேருக்கு இந்த டவுட் வரலாம். ஒருவேளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இல்லாம பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்தா இந்த திட்டத்தோட பலன்கள் கிடைக்குமா? இதுக்கு பதில் நிச்சயமா முடியும். நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பார்த்திருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் டாக்டர் கிட்டவோ இல்ல ஹெல்த் அஃபீஷியர் கிட்ட இருந்தோ ஒரு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும், இந்த திட்டத்தோட பலனையும் நீங்களும் பெறலாம்.
ஆக இவ்ளோ நேரம் நாம பார்த்ததிலிருந்து குழப்பமான செய்திகளை தாண்டி நமக்கு தேவையான தெளிவான உண்மையான தகவல்களுக்கு இப்போ வந்திருக்கோம். இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான சாராம்சம் இதுதான். காத்துல வர்ற 12,000 ரூபாய் வதந்திய நம்புறத விட்டுட்டு உண்மையிலேயே நம்ம தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆதரவு கொடுக்கற இந்த உறுதியான 11,000 ரூபாய் திட்டத்துல நாம கவனம் செலுத்தணும். இப்போ உங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெளிவா தெரிஞ்சிருச்சு. இந்த தகவல்களை பயன்படுத்தி உங்க குடும்பத்துக்கு உரிமையான இந்த நிதி உதவிய கேட்டுப் பெற நீங்க தயாரா?